ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, அந்த 555 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபா 5 மாதம் 5000 சேவிங்ஸில் நம்மளாலையும் சேவிங் பண்ண முடியும். அதுக்கான தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. ஆர்டி ப்ளஸ் எஃப்டி மட்டுமே நம்ம வச்சு எப்படி 5 லட்ச ரூபா சேமிக்கிறது வாங்க பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5000 ப்ளஸ் 1800 எப்படி சேவிங் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறது. இந்த 1800 நம்ம டெய்லி வாரத்துக்கு 5 நாள், ஒரு வாரத்துக்கு 300 நாம் 6 வாரம் நாம் இப்படி சேவிங் பண்ணோம்னா நம்மளால் 1800 சேவிங் பண்ண முடியும். இது இல்லத்தரசிகளின் சீக்ரெட் சேவிங்ஸ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுக்குன்னு சேவிங் இல்லாமல் தனியாக கூட நீங்கள் சேவிங் பண்ணிக்கலாம். மாதம் 30 நாள் நான் கணக்கு எடுத்திருக்கேன். 30 நாளை நம்ம 6 டிவைட் பண்ணோம்னா 5 நாளைக்கு நான் இப்படி கணக்கு 5 நாளாக நம்ம இப்படி பிரித்து சேவிங் பண்ணோம்னா நம்மளால் 300 அந்த 300 6 நாளைக்கு நம்ம பெருக்கும்போது 1800. அந்த 1800 ப்ளஸ் 500 6800. சரிங்களா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சா? அடுத்து அந்த 5 வருஷத்தை எப்படி நம்ம 2ஆக பிரித்து பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த 5 வருஷத்தை கிட்டத்தட்ட நமக்கு 60 மாதம் இருக்குது. சரிங்களா? அந்த 2 வருஷம் 6 மாதம், அந்த 60 மாதத்தை நம்ம 2ஆக பிரித்து 30 டபுள் பண்ணிவிட்டு முதல் 2 வருஷம் 6 மாதம், கிட்டத்தட்ட 30 மாதம். அந்த 30 மாதத்துக்குள்ள நாம் 6800 இதை நாம் ஆர்டியாக மட்டுமே போட்டு வந்தோம்னா நமக்கு 2,23,701 கிடைக்கும். எஃப்டியில் இதை ஆர்டியாக நாம் மாதம் கட்டினோம்னா நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு மாதம் 1000 எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு மாதம் 1316 கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை அப்படியே அடுத்த 2 வருஷம் 6 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன். 6800 ப்ளஸ் 1116 அந்த வட்டி, எஃப்டியோட வட்டி ப்ளஸ் அது டோட்டல் பண்ணோம்னா 8116. நாம் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 10% இன்க்ரீஸ் பண்ணி 800 நம்ம போடுறோம். போடும்போது 8916. அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 8920. அந்த அமௌண்ட்டை நாம் ஆர்டியாக நம்ம பண்ணுறோம். அந்த ஆர்டிக்கு 30 மாதம் நம்ம போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 2,67,060 கிடைக்கும். இதை நாம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா 2,93,444 கிடைக்கும். இப்படி பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட். சரிங்களா? கடைசி நம்ம எடுத்து அதை நாம் அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா இதை நம்ம மாதம் அதை நம்ம வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதை அப்படியே நம்ம ஆர்டியாக விட்டுட்டோம்னா நமக்கு இந்த அமௌண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, மந்த்லி இன்கம்மாக பண்ணாலும் சரி, இல்லை கடைசியாக நம்ம எடுத்துக்கலாம்னு நினச்சாலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். இந்த 2 வருஷம் 6 மாதத்துக்கு எடுத்ததில் 2,23,701. அதுக்கு அடுத்த வருஷம் 2 வருஷம் 6 மாதம் அடுத்து 2ஆக பிரிக்கும்போது 2,93,444. கிட்டத்தட்ட 5,17,145. நம்மளால் 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபா சேவிங் பண்ண முடியுது. பார்த்தீங்களா? நாம் ஸ்டார்டிங் பண்ணும்போது 5000 1800 ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே. அதுக்கடுத்த 2 வருஷத்தில் மறுபடியும் நம்ம சேவிங்ஸோட ப்ளஸ் நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஃப்டியும் அமௌண்ட்டையும் சேர்த்து பண்ணதுனால நம்மளால் நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணவும் முடிஞ்சு, நம்ம சேவிங்ஸையும் பத்திரப்படுத்தி வச்ச மாதிரியும் ஆச்சு. நமக்கு அதில் ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமேக்கு ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.